ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஹெட்பேண்டு தான் பார்க்க போகிறோம். இது இயர் வார்மராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 4 எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக போடுறதுக்கு இந்த யான் வச்சே நம்ம 4 சைஸ் வச்சே போடலாம். அண்ட் தென் டேபிஸ்ட்ரி நீடில் அண்ட் சிசர் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லென்த் வைஸ் தான் இதை போட போகிறோம். ஸோ வந்து ஒரு 83 செயின்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 83 செயின்ஸ் வந்து கண்டினியூஸாக போடுங்க. இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு ஹெட்பேண்டாக போடுறதுக்கு சைஸ் இது. ஸோ இதே வந்து அடல்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். யாருக்கு போடுறீங்களோ அவங்களோட அந்த சைஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் போடுறீங்க இல்லையா, அப்போயே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 83ங்கிறது நார்மலாக ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் பசங்களுக்கு போட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு போடுறீங்கன்னா தலையோட சுற்றளவு வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயினை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் வந்து 83 செயின்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ 1 and 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த செயினில் ஒவ்வொரு செயின்லேயும் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ வந்து எல்லா செயின்லேயும் ஃபஸ்ட்டு 2 செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இருக்க எல்லா செயின்லேயும் 83 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட்டு இந்த டிசைன் பண்ணுங்கிறது இல்லை. நம்மளோட பேசிக் ஸ்டிச்சஸ் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோஷே கூட போடலாம். இல்லை எனக்கு வந்து சீக்கிரமாக ஒர்க்கு முடியணும், கொஞ்சம் லென்த்து சீக்கிரம் முடியணும்னு நினச்சிங்கன்னா டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே எது வேணாலும் போடலாம். ஸோ பேசிக்காக இதுதான் ஸ்டிச்சஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போடணுங்கிறத சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஐடியா படி அதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஐடியா. ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு போடலாங்கிறது ஒரு ஐடியா. பட் என்ன ஸ்டிச்சஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதில். ஸோ 83 போடுங்க கண்டிப்பாக. இதில் வந்து மெயினாக வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கவுண்டிங் வந்து கரெக்டாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் போடுவோம். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். சைடில் வந்து எங்கேயும் கேப் இல்லாமல் வரணும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் வரணும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ இதை நீங்கள் காட்டன் இதுலேயும் போடலாம், இல்லை இந்த மாதிரி அக்ரிலிக் யான்லேயும் போடலாம். எதில் வேணாலும் போடலாம், எந்த த்ரெட்டில் வேணாலும் நம்ம போடலாம். காட்டன் போட்டாலும் ஓகே தான், அக்ரிலிக்கும் ஓகே தான். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த லாஸ்ட்டு செயின்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போது போட்டுட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோமா அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரோ போடுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட்டோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு அப்படியே போட்டுட்டு இந்த ரோ வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி திரும்ப ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இதில் ஒரு சின்ன மாறுதல் என்னென்னா, பேக் லூப்பில் மட்டும் போடுங்க. 2யும் சேர்த்தும் போடலாம். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி வரி வரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து பேக் லூப்பில் மட்டும் போட சொல்கிறேன். நீங்கள் டபுள் லூப்பையும் சேர்த்தும் போடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இதில் பேக் லூப் மட்டும் போட்டு வரேன். இதெல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த லூப்பில் போடுறது, டபுள் லூப்பில் போடுறதாகட்டும், இல்லை வேறு ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் வேறு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், இல்லை இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு மெத்தடுன்னு கற்றுக் கொடுக்குறோம், அவ்வளோதான். கற்றுக்குறீங்க, அதை யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இதே வந்து டபுள் கலராக போடலாம். இப்போ நம்ம வந்து 83 போட்டிருக்கோம் இல்லையா, 81 போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து ரெட்டைப்படையில் போடுங்க. 84 86 அப்படி போட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து ஒரு கலர், நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து நெக்ஸ்ட்டு கலர், அந்த மாதிரி கூட போட்டு டபுள் கலராகவும் போடலாம். இல்லை ரோ வைஸ் ரோ வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணியும் போடலாம். ஒரே கலராக போட்டு காமிச்சிருக்கேன். ரோ வைஸ் ரோ சேஞ்ச் பண்ணியும் போடலாம். இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற செயினில் போடுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக வரும். இந்த லாஸ்ட்டு செயினும் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலாக ஈவனாக வரும். இல்லைன்னா எல்லாமே அன்ஈவனாக வரும். ஸோ அதனால் அந்த இடத்த மறக்காதீங்க. ஒரு தடவை எண்ணியும் பார்த்துக்கோங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் நான் ஆட் பண்ணிட்டு இதே ப்ரொசீஜர் தான். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும்னா ஒரு 10 ரோஸ் மட்டும் போட போகிறேன். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம போட போகிறோங்கிறதுனால அதை மட்டும் கவுண்ட் பண்ணி போட்டுட்டே போயிட்டு இதுதான் ப்ரொசீஜர். இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான்.
வேறு எந்த சேஞ்சஸும் இதில் இருக்காது. ஃபுல்லாக நம்ம வந்து இதை அப்படியே ஹைட் வைஸ் ஏற்றிட்டே போக வேண்டியதான். எனக்கு 10 இல்லை இன்னும் 2 லைன் கூட இருந்தால் ஓகேனாலும் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை ரொம்ப சின்ன குழந்தைக்கு போடுறேன், அவ்வளோ பட்டையாக வேணாம் அப்படின்னாலும் நான் ஒரு 2 ரோ கம்மி பண்ணி போட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ இதில் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த த்ரெட்டு தீந்து போச்சு. ஒரு இது எடுத்திருந்தேன் இல்லையா, ஒரு பால் எடுத்திருந்தேன் பாருங்கள், அது தீந்து போச்சு. இந்த இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் அதே கலர் இன்னொரு பால் வந்து இன்னும் 2 லைன் தான் நான் போடணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இதை 2 எண்டையும் வச்சு ஒரு நாட் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணி போடலாம். என்ன ஒரு இதுன்னா, இந்த நாட்டு ஒன்று வெளிப்பக்கம் இல்லை உள்பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்விசிபிளாக நம்ம வந்து ஜாயினிங் கொடுக்குறது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, த்ரெட்டு வந்து தீந்துருச்சு, இப்போ அட்டாச் பண்ணணுங்கிறது. இப்போ புது த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி உள்பக்கம் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பழைய த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸஸாக இருக்குல்ல கொஞ்சம் வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேருந்து ஒரு 10 ஸ்டிச்சு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே அதை ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. புது ஸ்டிச்சு புது த்ரெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 ஸ்டிச்சு இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பழைய த்ரெட்டை வச்சு ஒரு உள்ளே வந்து புது த்ரெட்டை உள்ளே விட்டுறணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணி நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணும்போது அது உள்ளே வந்துகிட்டே இருக்கும். புது த்ரெட் வந்து உள்பக்கமாக ஜாயின் அட்டாச் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். வெளிப்பக்கம் நீங்கள் வந்து பழைய த்ரெட்டை வச்சு போட்டே வாங்க. அது எவ்வளோ தூரம் முடியுதோ உங்களால், கையில் சுற்றி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போடுற அளவுக்கு இதை ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. இது நாட் போட்டும் போடலாம். போட்டால் என்னென்னா ஏதாவது ஒரு பக்கம் தெரியும், ஒன்று உள் பக்கம் தெரியும், இல்லை வெளிப்பக்கம் அந்த நாட்டு வந்து அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இன்விசிபிளாக நம்ம ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சம் அந்த ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதையும் வச்சு நம்ம அது நவுந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதையும் உள்பக்கமாக வச்சு நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும். ஸ்டிச்சஸ் வந்து நார்மலாக எப்படியும் போடுறோமோ அதே மாதிரி போட்டே வாங்க. இன்னும் ஒரு 10 ஸ்டிச்சு முன்னாடியே ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு கழண்டு வந்துருமோன்ற பயம் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 10 ஸ்டிச்சு முன்னாடியே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். இந்த மாதிரி த்ரெட்டு காலி ஆகிடுச்சுன்னா அதை அடுத்த த்ரெட்டை ஜாயின் பண்ணுறது. இப்போ எனக்கு இதுக்கு மேலே வந்து இந்த பழைய த்ரெட்டை வச்சு போட முடியாது. ஸோ கையில் சுற்றி எடுத்து போடுறதும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதோட போதும்னு நிறுத்திட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த புது த்ரெட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அடுத்தடுத்த ஸ்டிச்சு வந்து புது த்ரெட்லேருந்து போட ஆரம்பித்தோம்னா இந்த த்ரெட்டை வந்து உள்பக்கம் அப்படியே கொடுத்துட்டே வந்துடுங்க. இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புது த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஸோ புது த்ரெட்டை எடுத்துகிட்டு பழைய த்ரெட்டை அப்படியே உள்பக்கமாகவே கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் புது த்ரெட்டை எடுத்துக்கிறேன், பழைய த்ரெட்டை உள்பக்கமாக அப்படியே கொடுத்துக்கிட்டே வரேன். அந்த ஸ்டிச்சோடு உள்ளே சேர்த்தே கொண்டு வந்திங்கன்னா அது அப்படியே உள்ளேயே இதாகிடும். அதுக்கு தனியாக நீங்கள் நாட் போடணும் இது போடணுங்கிற அவசியமும் இல்லை. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். நம்ம அவரோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக வரும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்டாலும் சரி, இல்லை நம்ம குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா அங்கே கேட்டாலும் சரி. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியதான் இந்த ரோவை. ஸோ இது வரைக்கும் எங்கே ஜாயின் பண்ணோம் என்னன்னே தெரியல பாருங்கள். எதுவுமே தெரியாது, எந்த இடத்துலையும் எதுவுமே தெரியாது. இன்விசிபிளாக இருக்கும். நம்ம ஜாயினிங் பண்ணதே தெரியாத அளவுக்கு இன்விசிபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து 10 ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு அகலம் இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த 10 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 எண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுற அளவுக்கு விட்டு கொஞ்சம் லாங் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம ஸ்டிச்சே பண்ண போகிறோம். டேபிஸ்ட்ரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல செயின் லாஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக போட்டு அதில் ஒரு லாஸ்ட்டு ஸ்டிச்சை போட்டுட்டு ஒரு செயினை போட்டு அட்டாச் பண்ணி பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டேபிஸ்ட்ரி நீடில் நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி மடக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ 2 எண்டு இருக்கு இல்லையா, இந்த 2 எண்டையுமே முதல்ல இப்படி நம்ம வச்சு பார்த்துக்குறோம். இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு எண்டை வந்து இப்படி ஈக்குவலாக 2 எண்டையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. 2 எண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு ஒரு போர்ஷனை இன்னொரு போர்ஷன் உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரணும். புரியுதா? இப்போ இந்த போர்ஷன் உள்ளே நான் இந்த போர்ஷனை வச்சுருக்கேன். ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதை 2ஆக மடக்கிட்டு இதையும் 2ஆக மடக்கிடுங்க. இப்போ இந்த போர்ஷனை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம் நம்ம. அவ்வளோதான்.
இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 4 லேயர் மாதிரி வருது இல்லையா, இந்த 4 லேயரையுமே அப்படியே ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் போட வேண்டியதான். இப்போ இப்படி வச்சு ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம பின்பக்கம் திருப்பும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு மாதிரி கிடைக்கும். இதுதான் ட்விஸ்டட் ஹெட்பேண்டு. இதை நீங்கள் நார்மலாகவும் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இது ஃப்ரண்ட்டில் அந்த ட்விஸ்ட்டு வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல ட்விஸ்ட்டு வைக்கிறது. ட்விஸ்ட்டு வைக்காமல் நீங்கள் நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு எந்த டிசைன் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி நார்மலாகவே நார்மலாக ஜாயின் பண்ணும்போது ரெண்டையும் நேராக வச்சு அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சு ஜாயின் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இது என்ன பண்ணோன்னா 4 லேயரையும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச்சு போடுறோம். ஓகேவா? 4 லேயருமே கரெக்டாக இருக்கணும், எங்கேயும் வந்து கேப் விட்டுறாதீங்க. ஒரு லேயர் ஏதாவது ஒரு பக்கம் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கீழே வந்து பின்பக்கம் திருப்பும்போது அது லூஸ் கொடுக்கும். அதனால் 4ஐயும் வச்சு கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப டைட் பண்ணி இறுக்கி பிடிச்சி போடாமல் லைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கிஃப்ட் ஐடியா. நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கும் நமக்கும் எங்கேயாவது நீங்கள் அடிக்கடி ட்ரிப்பு போகிறீங்க, லாங் ட்ராவல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து இதை வந்து இயர் வார்மராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி காதை மறைச்ச மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும். குளிர் நாளில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் டபுள் தடவை ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு தடவை போட்டேன், இப்போ திரும்ப ஒரு தடவை இருக்கிற த்ரெட்டை வீணாக்கவும் வேணாங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்கிறதுனால 2வது தடவையும் நான் அப்படியே திரும்ப கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. ஒரு தடவை 2 தடவை நாட்டை போட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸோ நாட் போடுறது நார்மலாக இப்படி போடுவோம் இல்லையா, சுருக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு 2 நாட்டாக கூட போடுங்க. போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. த்ரெட்டை நாட் போட்டுட்டு இழுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கணும். நான் ஒரு 3 நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து அப்படியே திருப்ப வேண்டியதான். இதை உள்பக்கமாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதை உள்பக்கம் வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா நம்மளோட இயர் வார்மர் ரெடி. இயர் வார்மர், ஹெட்பேண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதை. ஸோ இந்த போ மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும் போட்டதுனால இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இது நார்மலாக வந்து அப்படியே பேக் லூப்லன்னா டபுள் லூப்லேயும் போடுறதுனாலும் போடலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட இஷ்டம்தான். ஓகேவா? ஒரு ஈஸியான ஹெட்பேண்ட் ரெடி. ஒரு 1/2 hour உட்காந்திங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம சேனலில் க்ரோஷே, அமிகுருமி, ப்ளஷி கிளாஸஸ்க்கு வந்து ஒர்க் ஷாப் வந்து 1 month டியூரேஷனில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.